குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். பப்ளிசிட்டி வழக்கா? ஹைகோர்ட் கண்டனம். அரசு வக்கீல் நியமனம் வழக்கில் சிஎம் விஜயை சேர்த்த டிவிகே நிர்வாகி. சென்னை ஹைகோர்ட் மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நியமனங்களுக்கு தாவேக கட்சி நிர்வாகிகள் 5 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுள்ளனர். திமுக, அதிமுகவை சேர்ந்தவர்களை நியமித்து வருகின்றனர் என தாவேக வழக்கறிஞர் அணி இணை செயலர் ஞான சௌந்தரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். முதல்வர் விஜய், அமைச்சர் ஆனந்த், தாவேக கடலூர் மாவட்ட செயலர் மோகன்ராஜ், கடலூர் கலெக்டர் ஆகியோரை இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்த்திருந்தார். இந்த மனு நீதிபதி முகமது சஃபிக் முன் ஜூலை 17ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் ஆஜராகி வாதாடினார். வழக்கில் முதல்வர் விஜய், அமைச்சர் ஆனந்த் ஆகியோர் தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுதும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திற்கு ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவை சட்டப்படி பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. மனுதாரர் பெயரும் பரிசீலிக்கப்படும் என்றார். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி, மனுதாரர் தலைப்பு செய்தியாக வர வேண்டும் என்பதற்காக முதல்வர், அமைச்சர் பெயர்களை எதிர்மனுதாரர்களாக சேர்த்திருக்கலாம் என கருத்து தெரிவித்தார். தற்காலிக அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் திமுக, அதிமுக வழக்கறிஞர்களை பரிசீலிப்பதாக மனுதாரரை கூறியிருக்கிறார். அப்படியெனில் இதில் பாரபட்சம் காட்டப்படுகிறது என எப்படி கூற முடியும்? அனைத்தும் நியாயமாக நடைபெறுவதைத்தான் இது காட்டுகிறது என தெரிவித்தார். அப்போது மனுதாரர் தரப்பில் முதல்வர் மற்றும் அமைச்சர் பெயர்களை எதிர்மனுதாரர்களில் இருந்து நீக்குவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்று இருவரது பெயர்களையும் நீதிபதி முகமது சஃபிக் நீக்கினார். வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் விளக்கத்தை ஏற்று வழக்கை முடித்து வைக்கிறேன் என உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் ஞான சௌந்தரி தாவேக அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 15 days to 16 days அவங்க வந்து ரெவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்காங்க. எல்லா துறை ரீதியாக அமைச்சர்களும் செக்ரட்டரி எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பர் டே ஆல்மோஸ்ட் 6 hours to 7 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்புட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து கேபினட் மீட்டிங்கும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. வரப்போகிற நாட்களில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நல்லபடியாக தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்ற முதல் தமிழ்நாடு பட்ஜெட் நல்லபடியாக தாக்கல் செய்யப்படும். ஒரு அறியாண்மையில பேசுறாருன்னு நினைக்கிறேன். அவர் ரியாலிட்டிக்கு வரல. ரியாலிட்டி அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பாவம், மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு அவர் வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. அவருக்கும் தெரியல, அவர் தலைமைக்கும் தெரியல. மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு வந்து அவங்க தலை வணங்கணும். ஃபர்ஸ்ட் 8922 ஏக்கர் 56 நிறுவனங்கள் குவாரிகளில் கனிம வளத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. தமிழகத்தில் 2 வகையான சுண்ணாம்பு கற்கள் கிடைக்கின்றன. சேலம், திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவை, தூத்துக்குடி மாவட்டங்களில் படிக சுண்ணாம்புக்கள் அதிகம் கிடைக்கிறது. அரியலூர், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் படிகமற்ற சுண்ணாம்புக்கள் மிக அதிக அளவில் கிடைக்கிறது. சிமெண்ட் மற்றும் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு சுண்ணாம்புக்கல் மூலப்பொருளாக பயன்படுகின்றன. பெரும்பாலும் இது போன்ற நிறுவனங்களே சுண்ணாம்பு குவாரி உரிமங்களை பெறுகின்றன. குவாரி உரிமம் பெறும்போது இவ்வளவு ஆழம்தான் தோண்ட வேண்டும், இத்தனை டன் கனிமங்கள் தான் எடுக்க வேண்டும் என கனிம வளத்துறை சில கட்டுப்பாடுகளை விதிக்கும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதிகாரிகள் இதை சோதிக்க வேண்டும் என்பது விதி. கடந்த சில ஆண்டுகளாகவே குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக புகார்கள் வந்தது. கடந்த திமுக ஆட்சியில் அரியலூர், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் சுண்ணாம்புக்கல் எடுக்க 56 தனியார் நிறுவனங்களுக்கு கனிம வளத்துறை உரிமம் வழங்கியிருந்தது. இந்த நிறுவனங்கள் மொத்தம் 8922 ஏக்கர் பரப்பளவில் குவாரிகளை இயக்கி வருகின்றன. இங்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறதா என்பதை கண்டறிய கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வில் இறங்கியுள்ளனர். அளவுக்கு அதிகமாக கனிமங்களை எடுக்கும்போது அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தாமல் நிறுவனங்கள் ஏமாற்ற வாய்ப்புள்ளது. அதை தடுத்து அரசுக்கான வருவாயை உறுதி செய்வது இதன் நோக்கமாகும்.
இந்த ஆய்வின் முடிவில் முறைகேடுகள் ஏதேனும் கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட சிமெண்ட் அல்லது உரம் தயாரிப்பு நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும். அவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பான் மாஜி அமைச்சர் சொல்வது உண்மையல்ல. புல்லட் ரயில் திட்டம் வேகமாக நடக்கிறது. மகாராஷ்டிராவின் மும்பையில் இருந்து குஜராத்தின் அகமதாபாத் வரை 508 கிலோமீட்டருக்கு நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஜப்பானின் ஷின்கன்சென் அதிவேக ரயில் தொழில்நுட்பத்தில் செயல்படுத்தப்படுகிறது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை நிதியுதவி வழங்கி வருகிறது. குஜராத்தின் சூரத் பிலிமுரா இடையே அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் பயணியர் போக்குவரத்து தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்லியில் வசிக்கும் ஜப்பானிய ரயில்வே இன்ஜினியர் இசாவோ சுஜிமுரா புல்லட் ரயில் திட்டம் ஜப்பானின் அசல் ஷின்கென்சென் டெக்னாலஜியில் இருந்து விலகி சென்றுள்ளதாக கட்டுரை எழுதினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஜப்பானின் முன்னாள் நீதித்துறை அமைச்சர் மக்கிஹாரா, புல்லட் ரயில் திட்டம் தொடர்பான சர்வதேச பேச்சுகளில் இந்தியா அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தங்கள் சுயநலத்தையே கடைசி வரை முன்னிறுத்தியது. இந்த திட்டத்திற்கு பொறுப்பு வகித்த இந்திய அமைச்சர் மிகவும் மோசமாக செயல்பட்டார். அதிவேக ரயிலின் சிக்னல் சிஸ்டத்தில் இருந்து ஜப்பான் விலக்கப்பட்டு உள்ளது. இத்திட்டம் முன்னேறாமல் போவதற்கு இந்தியாவே 100% காரணம் என கூறியுள்ளார். ஜப்பான் மாஜி அமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு இந்திய வெளியுறவு அதிகாரி ரந்தீப் ஜெய்ஸ்வால் பதிலளித்தார். மக்கிஹாரா சொல்வது உண்மைக்கு முற்றிலும் மாறானது. அது அவரது தனிப்பட்ட கருத்து. ஜப்பான் வழங்க இருக்கும் E10 ரயில் உருவாக்கப்பட்டு வருகிறது. 2030 தான் இது கிடைக்கும். அதுவரை இந்திய அதிவேக ரயில்களை இயக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சிக்னலிங் அமைப்பில் ஜப்பான் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படுவது தவறு. புல்லட் ரயில் கட்டுமானம் வேகமாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட போக்குவரத்து அடுத்த ஆண்டு தொடங்கும் என்று ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். மசோதாக்களை நிறைவேற்ற திமுக ஆதரவளிக்கும் மத்திய அமைச்சர் நம்பிக்கை. தொகுதி மறுவரையறை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட மசோதாக்களுக்கு திமுக நிச்சயம் ஆதரவளிக்கும் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டி: தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த 2025ஆம் ஆண்டு 2888 குற்றங்கள் தலித் மக்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றன. அதில் 88 கொலைகளும் அடக்கம். 2026இல் முதல் 6 மாதங்களில் 44 கொலைகள் நடந்துள்ளன. இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்றாலும் ஜாதி மறுப்பு திருமணங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 8352 நடந்துள்ளது வரவேற்கத்தக்கது. ஜாதி மறுப்பு காதல் திருமணங்களை பெற்றோர் எதிர்ப்பதால் ஆணவ கொலைகளும் அதிகரிக்கின்றன. இதை தடுக்க ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். SC, ST மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்கள் நலனுக்காக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்துகிறது. அவற்றை முதல்வர் விஜய் அரசாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது குறித்து முதல்வரை சந்தித்து பேசியுள்ளேன். ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத போது அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து சிரமப்படுகிறார். தற்போது இந்தி கூட்டணி சிதறிவிட்டது. எனவே வரும் கூட்டத்தொடரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதாவை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். மசோதாக்களுக்கு திமுகவும் ஆதரவளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. எங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் காங்கிரசுக்கு துணையாக திமுக இருக்காது. எனவே ஓட்டெடுப்பில் பங்கேற்பதை திமுக தவிர்க்கும் என நம்புகிறேன். தொகுதி மறுவரையறையில் தமிழகத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எனவே திமுக அதை எதிர்க்காது என கூறினார். 20 நாட்கள் உண்ணாவிரதம். வாங்சுக் உடல்நிலை மோசம். தூக்கிச் சென்று அட்மிட் செய்த போலீசார். கல்வித்துறையில் நிலவும் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா கட்சி என்ற அமைப்பு போராட்டம் நடத்தி வருகிறது. இதில் லடாக்கைச் சேர்ந்த மெக்கானிக்கல் என்ஜினியர் மற்றும் கல்வியாளரான சோனம் வாங்சுக் கடந்த 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். 8 கிலோவுக்கு மேல் எடை குறைந்தார். அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் போலீசார் கட்டாயமாக அவரை தூக்கிச் சென்று இன்று மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் தடுக்க முயன்றதால் சிறிய அளவில் கைகலப்பு ஏற்பட்டது. அதை போலீசார் சாதுரியமாக சமாளித்தனர். வாங்சுக்கின் உடல்நிலையை தினமும் கண்காணிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. அதற்கேற்பவும் மருத்துவர்களின் பரிந்துரை அடிப்படையிலும் தான் அவரை மருத்துவமனையில் அட்மிட் செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தரை காலி செய்யவும்
போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சோனம் வாங்சுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் சுய நினைவுடன் இருப்பதாகவும் உடல் உறுப்புகள் சீராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 20ஆம் தேதி பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அன்றைய தினம் பார்லிமெண்டை நோக்கி அமைதி பேரணி நடத்த போராட்டக்காரர்கள் திட்டமிட்டு இருந்த நிலையில் வாங்சுக் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். मीडिया से हूँ हंगामा हो गया, उनको खाने आए जबरदस्ती, सोनम वांगचुक को खाने आए जबरदस्ती, जल्दी हंगामा हो गया, बहुत बड़ा, जल्दी चीजें उन्हें भेजो। भाई क्या करो, नेटवर्क जाम कर दो। ஊசலாடும் தங்கம் விலை. இன்றைய விலை நிலவரம். சர்வதேச போர் நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. நேற்று தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 400 ரூபாய் சரிவடைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி கிராம் 5 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கு விற்பனையானது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவடைந்து 2,35,000க்கு விற்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 1,05,080 ரூபாய்க்கும், கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்து 13,135 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி இன்று 1 கிராம் 235 ரூபாய்க்கும், கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புகை அமெரிக்காவுக்குள் வந்தால் வரி. கனடாவுக்கு ட்ரம்ப் வினோத மிரட்டல். கனடாவில் இந்த ஆண்டு தீவிரமடைந்துள்ள காட்டுத்தீயின் காரணமாக சுமார் 850க்கும் மேற்பட்ட இடங்களில் தீ எரிந்து வருகிறது. குறிப்பாக ஒன்டாரியோ பகுதிகளில் இருந்து கிளம்பும் அடர்ந்த புகை எல்லை தாண்டி அமெரிக்காவின் நியூயார்க், சிகாகோ, பிலடெல்பியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களை மூடியுள்ளது. இதன் காரணமாக அமெரிக்காவின் பல நகரங்களில் காற்றுத்தரம் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கனடாவின் காட்டுத்தீ புகையால் அமெரிக்கா பாதிக்கப்படுகிறது. இதற்காக கனடா மீது கூடுதல் வர்த்தக வரி விதிக்கப் போகிறேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவரது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் கனடா அரசை கடுமையாக சாடியுள்ளார். கனடா அரசு காடுகளையும் அங்குள்ள புதர்களையும் முறையாக பராமரிக்க தவறிவிட்டது. இதனால் அங்கிருந்து கிளம்பும் அழுக்கான மாசடைந்த நச்சு புகை அமெரிக்காவிற்குள் அத்துமீறி நுழைந்து மக்களை பாதிக்கிறது. இதனை ஏற்க முடியாது என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். காட்டுத்தீ பிரச்சினை கனடா அரசின் அலட்சியத்தால் வருகிறது. இதனால் அமெரிக்காவிற்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது. இந்த பாதிப்புக்கான தொகையை கனடாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கூடுதல் வரிகளாக வசூலிக்க வேண்டும் என ட்ரம்ப் வற்புறுத்தியுள்ளார். இது குறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னியிடம் நேரில் பேசப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த கடுமையான விமர்சனத்திற்கு கனடாவின் அவசரகால மேலாண்மை துறை அமைச்சர் எலினோர் ஒல்சவ்ஸ்கி பதிலளித்துள்ளார். கனடா அரசு காடுகளின் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 2020 முதல் சுமார் 12 பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளது. பருவநிலை மாற்றம் காரணமாக உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரித்து காடுகள் வறண்டு போவதே இந்த காட்டுத்தீ ஏற்பட காரணம் என விளக்கியுள்ளார். மேலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் அமெரிக்காவும் கனடாவும் பல ஆண்டுகளாக இணைந்து செயல்பட்டு வரும் வரலாற்றை சுட்டிக்காட்டினார். இந்த இக்கட்டான சூழலில் எங்கள் முதல் கடமை மக்களின் பாதுகாப்பை தவிர அரசியல் அல்ல என அமெரிக்காவுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார். இதற்கிடையே வரி விதிப்பு மூலம் ட்ரம்ப் பிற நாடுகளை மிரட்டி வரும் நிலையில் அது வெகுகாலம் நீடிக்காது என்கின்றனர் அமெரிக்க எதிர்க்கட்சியினர். அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டின் சமீபத்திய தீர்ப்பின்படி அதிபர் ட்ரம்ப் அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தி தன் இஷ்டத்திற்கு மற்ற நாடுகள் மீது வர்த்தக வரிகளை விதிக்க முடியாது. எனவே காட்டுத்தீ புகையை காரணமாக வைத்து மாற்று சட்ட வழிகள் மூலம் கனடாவிற்கு நெருக்கடி கொடுக்க பார்க்கிறார் என தெரிவித்துள்ளனர்.